இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த பிருத்து மகாராஜா தான் பிருத்வின் பூலோகத்துக்கே பூமிக்கே பிருத்வின் பேர் வந்ததே அந்த பிருத்து கறந்தபடியாலே, பசுமாடு வடிவத்தில் இருந்த பிருத்வியை கடந்தபடியாலே அப்படின்னு பார்த்தோம். அந்த பிருத்து மகாராஜா மகா தார்மிகன். அவன் போய் ராஜ்யத்தை ஆள்ற போது பிரம்மாவானவர் இந்த ராஜ்யத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இதுக்கு நீ அதிகாரியாரு, இதுக்கு நீ அதிபதியாருன்னு பிரிச்சு கொடுக்குறார். அதை சொல்றீங்க. நட்சத்திர கிரகபுத்திராணாம் வீருதாம் சாப்பியசேஷத சோமம் ராஜ்யே ததத் பிரம்மா யஜ்ஞானாம் தபசாமபி. யஜ்ஞம் என்ன, தபஸ் என்ன, அதே மாதிரி நட்சத்திரங்கள் கிரகங்கள் முதலான இந்த விஷயங்களுக்கெல்லாம் சோமனை ராஜாவா வச்சுட்டார். ராஜ்யாம் வைஸ்ரவணம் ராஜ்யே ஜலானாம் வருணம் ததா அப்படின்னு ராஜாக்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த ஊர்ல நிறைய, இந்த ஊருக்கு ராஜா, இந்த கிராமத்துக்கு ராஜா, இந்த மாதிரி அரசர்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒருத்தர் ராஜா, பெரிய ராஜாவா இருக்கணும். அவனை வைஸ்ரவணன் அப்படின்னு அந்த விஸ்வவசனுடைய பிள்ளை வைஸ்ரவணன் அவனை வச்சுட்டார். அது மேல ஜலானாம் வருணம் ததா, ஜலத்துக்கு எல்லாம் அதிபதியா வருணனை நியமிச்சார். அதுக்கப்புறம் ஆதித்யானாம் பதியும் விஷ்ணு வசூனாமத பாவகம். ஆதித்யர்களுக்குள்ள 12 ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணு, அதாவது வாமனன் அப்படின்னு சொல்றோம், உபேந்திரன், அவனை அந்த அதிபதியா நியமிச்சார். அது மேல வசூனாமத பாவகம், வசுக்களுக்கெல்லாம் அக்னிய அதிபதியா நியமிச்சார். பிரஜாபதியினாம் தக்ஷம் தூ வாசவம் மருதாமபி, பிரஜாபதிகளுக்கெல்லாம் தக்ஷனை அதிபதியா நியமிச்சார். மருத்துக்களுக்கெல்லாம் இந்திரனை அதிபதியா நியமிச்சா. தைத்தியானாம் தானவானாச்ச பிரஹ்லாதம் அதிபம் தரும். தைத்தியர்கள் என்ன, தானவர்கள் என்ன, இவர்களுக்கெல்லாம் அதே வம்சத்துல வந்தவனான பிரஹ்லாதன் அவனை அதிபதியா நியமிச்சுட்டா. பித்ருநாம் தர்மராஜம் தம் யமம் ராஜ்யாபிஷேகது. பித்ருக்களுக்கெல்லாம் தர்மராஜா, யம தர்மராஜாவை அதிபதியா நியமிச்சார். அது மேல ஐராவதம் கஜேந்திரானாம் அசேஷானாம் பதிம் தரும். எத்தனை யானைகள் உண்டோ அந்த மொத்த கூட்டத்துக்கு ஐராவத யானையை ராஜாவா நியமிச்சுட்டார். பதத்திரினாம் கருடன் தேவானாமபி வாசவம். பட்சிகளுக்கெல்லாம் கருடன் ராஜாவா இருக்கிறார். அதே மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் இந்திரன் தான் ராஜாவா இருக்கிறார். உச்சைஸ்ரவசம் அஸ்வானாம் ரிஷபம் தூ கவாமபி. குதிரைகளுக்கெல்லாம் உச்சைஸ்ரவஸ் அப்படின்ற உணத்தை அது ஒரு குதிரை, அந்த உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரையை அதிபனா நியமிச்சார். அதே மாதிரி ரிஷபம் அப்படின்ற ஒரு காளை மாடு, அது இந்த பசுமாடுகளுக்கெல்லாம் அதை கொண்டு அதிபதியா நியமிச்சா. இந்த ரிஷபம் சிவ பரமசிவனுடைய வாகனம். மிருகாணாம் செய்வ சர்வேஷாம் ராஜ்ய சிம்ஹம் ததோ பிரபு அப்படின்னு எல்லா மிருகங்களுக்கும் ராஜாவாக சிம்ஹத்தை தான் வச்சுட்டார். சேஷம் தூ தந்தசூகானாம் அகரோத்து பதிமவ்யா. தந்தசூகம் தான் கடிக்கிற பாம்புகள் எல்லாம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் சேஷன், அந்த சேஷனை அதிபதியா நியமிச்சுட்டார். ஹிமாலயம் ஸ்தாவரானாம் முனினாம் கபிலம் முனி. ஸ்தாவரங்கள்னா மலைகள், அந்த மலைகளுக்கெல்லாம் ஹிமாலய பர்வதத்தை ராஜாவா வச்சுட்டார். அதே மாதிரி முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க, ரிஷிகள் எல்லாம், அவர்களுக்கெல்லாம் கபிலரை அதிபதியா நியமிச்சுட்டார். நகினாம் தனற்றினாம் செய்வ மிருகானாம் யாத்ரமீஸ்வரம் அப்படின்னு இந்த நகம் கொண்ட பிராணிகள், அதாவது இந்த கரடி முதலான இந்த சிங்கம் இதெல்லாம் இருக்கிறது இல்லையோ, இந்த மாதிரி நகங்கொண்ட பிராணிகள். அதே மாதிரி தம்ஷ்ட்ரி அப்படின்னு கோரைப்பற்கள் இருக்கிற அந்த பிராணிகள், இந்த மாதிரியான நகிகள் தம்ஷ்ட்ரிகள், இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான மிருகங்களுக்கெல்லாம் வியாக்ரம் ஈஸ்வரம் புலிய ராஜாவா நியமிச்சுட்டார். வனஸ்பதியினாம் ராஜானாம் லட்சமேவாபியசேச்சகத்து அப்படின்னு இந்த வனஸ்பதிகளோட இந்த கொடிகள் எல்லாம் இருக்கிறது இல்லை, செடி கொடிகள் எல்லாம் இருக்கிறது, இதுக்கெல்லாம் வனஸ்பதியினாம் ராஜானாம் லட்சமேவாபியசேச்சது அப்படின்னு லட்சத்தை நான் ராஜாவா வச்சுட்டார். ஏவமேவான்ய ஜாத்தியினாம் பிராதான்யேன அகரோத் பிரபுன்னு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஜாத்தியிலையும் ஒரு பிரதானன் அப்படின்னு ஒன்னத்தை நியமிச்சுட்டார். நியமிச்ச இப்போ நமக்கு இருக்கிற விஷயம் எப்படி சுவாமி தெரியும்னா, யார் இந்த பிரதானனோ அவன் எம்பெருமானுடைய அம்சம், அது எம்பெருமானுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்கோங்கன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்படி பார்க்கணும்னா, யார் இந்த இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோமன் இந்த அதாவது யஜ்ஞங்களுக்கு நட்சத்திரங்கள் கிரகங்களுக்கு இதெல்லாம் சோமன் ராஜாவா இருக்கிறான்னா அந்த சோமன்ல பெருமாளுடைய அம்சம் உண்டு. அதே மாதிரி ஐராவதம் யானைகளுக்கு எல்லாம் ஐராவதம் ராஜாவா இருந்தா ஐராவதத்துக்குள்ள பெருமாளுடைய அம்சம் உண்டு. அப்படின்னு அந்த அம்சம் இருக்கவே தான் அதெல்லாம் ராஜாவா இருக்கிறது, பிரதானமா இருக்கிறது அப்படின்றதான் விஷயம் இங்க. அது மேல சொல்றா, பூர்வசியாம் திசி ராஜானம் வைராஜஸ்ய பிரஜாபதேகே திசாபாலம் சுதன்வானம் சுதம் வை சோபியசேச்சயது. மொத்தம் கிழக்கு திக்குக்கே வைராஜன் அப்படின்ற ஒரு பிரஜாபதியுடைய பிள்ளை, சுதன்மா அப்படின்ற ஒரு பிள்ளை, அவனை திசாபாலம் அந்த திக்குக்கு காக்கிறதுக்கா வச்சுட்டார். அது மேல தட்சிணஸ்யாம் திசி ததா கர்தமஸ்ய பிரஜாபதே புத்திரம் சங்கபதம் நாம ராஜானம் சோபியசேச்சயது. தெற்கு திக்குக்கு சங்கபதன் அப்படின்ற ஒரு ராஜா,
அந்த ராஜா யாருன்னா கர்தவ பிரஜாபதியுடைய பிள்ளை. அது மேல பশ্চিமஸ்யாம் திசி ததா ரஜசா புத்திரமச்சுதம் கேதுமந்தம் மகாத்மானம் ராஜானம் சோபியசேச்சயது. பশ্চিமம் அப்படின்னா மேற்கு திக்குக்கு ரஜச புத்திரம் வச்சு ரஜஸ் உடைய பிள்ளை கேதுமான் அப்படின்றவனை ராஜாவா வச்சுட்டார். ததா ஹிரண்ய ரோமானம் பர்ஜன்யஸ்ய பிரஜாபதேஹே உதீச்சாம் திசி துர்தர்ஷம் ராஜானம் அபியசேச்சயது அப்படின்னு துர்தர்ஷன் அப்படின்ற ஒரு பிள்ளை, அவன் பர்ஜன்ய பிரஜாபதியுடைய பிள்ளை. ஹிரண்ய ரோமா அப்படின்ற ஒரு பிள்ளை. துர்தர்ஷனா அவன் ரொம்ப சாமர்த்தியக்காரனா இருந்தா, ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தா யுத்தம் பண்றதுல. அப்பேற்பட்ட ஹிரண்ய ரோமா அப்படின்றவனை பர்ஜன்ய பிரஜாபதியுடைய பிள்ளையான ஹிரண்ய ரோமாவை இந்த வடக்கு திக்குக்கு ராஜாவா ஆக்கிவிட்டார். தைரியம் பிருத்திவி சர்வா சத்வத்வீபா சபத்தனா யதா பிரதேசம் அத்தியாபி தர்மத பரிபாலியது. இவர்கள் தான் எல்லாரும் சேர்ந்துதான் இன்னைக்கும் இந்த லோகத்துல அந்தந்த தேசத்துல அந்தந்த கூட்டங்களை ஆண்டுட்டே இருக்கா அப்படின்னு காட்டுறான். 7 தீபங்களோட கூடின 7 அதாவது எல்லா பட்டணங்களோட கூடின இந்த மொத்த பூலோகத்தை இவாத எல்லாரும் சேர்ந்து ஆண்டு இருக்கா அப்படின்னு காட்டா. ஏதே சர்வே பிரவருத்தஸ்ய ஸ்திதோ விஷ்ணோர் மகாத்மனஹ விபூதி பூதா ராஜானோ ஏச்சானிய முனிசத்தமா. இதுதான் விஷயம். அப்போ அடைய விண்ணப்பிச்சது என்னன்னா, இவ எல்லாரும் எம்பெருமானுடைய அம்சங்களாவே வந்திருக்கிறவா. ஆனப்படியாலே தான் இவர்களெல்லாம் ஆள்றதுக்கு சக்தி கொண்டவா. எப்படி சொல்றீங்கன்னா, ஏ பவிஷ்யந்தி ஏ பூதாக சர்வே பூதேஸ்வராத் விஜா தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோரம்சா திஜோத்தமா. முன்னாடி யார் ராஜாக்களா இருந்தாலோ, இனிமே யார் ராஜாக்களா இருக்க போறாளோ, இப்போ யார் ராஜாக்களா இருக்கிறாளோ, எல்லாரும் விஷ்ணுவருடைய அம்சமா இருந்தால் ஒழிய அவருக்கு ராஜாவா இருக்க முடியாது அப்படின்னு காட்டுறான். ஏது தேவாதிபதியோ ஏச்ச தைத்தியாதிபதிஸ்ததா தானவானாம் ஏநாதாக பிஷிதாசினா. அது தேவர்களுக்கு அதிபதியா இருக்கட்டும், தைத்தியர்கள் அதிபதியா இருக்கட்டும், தானவர்களுக்கு அதிபதியா இருக்கட்டும், அல்லது பிஷிதாசின்னு மாம்சம் உன்ற எந்த யோனியா இருந்தாலும் அதுக்கெல்லாம் அதிபதி யாரா இருந்தாலும், பசூனாம் ஏச்ச பதையோ ஏச்ச பக்ஷினாம் மனுஷியானாம் சர்ப்பானாம் நாகானாம் அதிபாஷ்டகே. பசுக்களுக்கு அதே மாதிரி பட்சிகளுக்கு, மனுஷர்களுக்கு, சர்ப்பங்களுக்கு, நாகங்களுக்கு எல்லாம் அதிபர்களா இருக்கிறவா. விருக்ஷானாம் பர்வதானாஞ்சா கிரகாணாஞ்சாப்பி ஏதிபாக அதீதா வர்த்தமானாச்சா ஏ பவிஷ்யந்தி சாபரே. விருட்சங்கள் என்ன, பர்வதங்கள் என்ன, கிரகங்கள் என்ன, எல்லாத்துக்கும் அதிபர்கள் யார் இருக்காளோ, அதே மாதிரி காலத்துக்கு யாரெல்லாம் அதிபதியா இருக்காளோ, அதுக்கு முன்ன பூத காலம், வர்த்தமான காலம், பவிஷ்யத்து காலம் அப்படின்னு அந்த காலங்கள்ல யாரெல்லாம் அதிபர்களா இருக்கா மேல இருக்க போறா எல்லாருமே. தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோர் அம்ச சமுத்பவாக. அவ எல்லாரும் விஷ்ணுவினுடைய அம்சத்தாலே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு காட்டும். நஹி பாலன சாமர்த்தியம் மிருதே சர்வேஸ்வரம் ஹரி ஸ்திதோ மகாபிராஜ்யா பவந்தியன்யஸ்ய கஸ்யசித். ஏன் இப்படி சொல்றது? விஷ்ணுவினுடைய அம்சம் ஏன் சொல்றீங்கன்னா, அந்த விஷ்ணுவினுடைய அம்சம் மட்டும் இல்லை அப்படின்னுட்டா அவனுக்கு ஆள்றதுக்கு சக்தி கிடையாதுன்னு காட்டுறான். நஹி பாலன சாமர்த்தியம், ஒருத்தனை பாலனம் பண்ணணும் அப்படின்னா அங்க விஷ்ணுவுடைய அம்சம் இருக்கணும். ஏன்னா அவன் தான் ரட்சிக்கிறான். ஒரு ஜீவாத்மாவா இருந்து ஒரு வஸ்துவாவும் இருந்து அவன் தான் இந்த விஷயங்களை தான் ரட்சிக்கிறான். அப்போ ரட்சிக்கணும்னா அந்த இடத்துல எம்பெருமானுடைய அம்சம் இருந்தாலொழிய அவர்கள் ராஜாக்களா இருக்க முடியாது அப்படின்னு காட்டுறான். சிருஜத்யேஷ ஜெகத் சிருஷ்டோ சிதோபாதி சனாதனஹ ஹந்தி செய்வாந்த கத்வேன ரஜஸ் சத்வாதி சம்ஸ்ரயா. அவன் அந்த எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். இதெல்லாம் தெரியும். எப்படி பண்றான்னா, அந்தந்த காலத்துக்கு அந்தந்த குணங்களை கொண்ட சில தேவதைகள், சில ஜீவாத்மாக்கள், அதை வச்சு இவன் பண்றான். சிருஷ்டிக்கிறச்சே அவனுக்கு ஜெகத் சிருஷ்டோ ஸ்திதோ பாதி சனாதனஹ ஹந்தி செய்வாந்த கத்வேன ரஜஸ் சத்வாதி சம்சயா அப்படின்னு அவன் சிருஷ்டிக்கிறச்சே ரஜோகுணம் கொண்ட பிரம்மாவை கொண்டு அவன் சிருஷ்டிக்கிறான். அதே மாதிரி சம்ஹாரம் பண்றச்சே தமோ குணம் கொண்ட ருத்ரனை கொண்டு சம்ஹாரம் பண்றான். அதே மாதிரி காக்கிறச்ச சத்வகுணமை கொண்ட தன்னுடைய ரூபத்திலேயே தான் காக்கிறான். இந்த மாதிரி சதுர்விபாக சம்சிருஷ்டோ சதுர்தா சம்ஸ்திதஸ்திதோ பிரளயம் ச கரோத்தியந்தே சதுர்பேதோ ஜனார்தனஹ. ஒரு இடத்துலயும் அவன் சிருஷ்டி பண்றச்சேவும் சரி, காக்கிறச்சேவும் சரி, லயம் பண்றச்சேவும் சரி, இது எல்லா இடத்துலயும் தன்னை 4 நாளா பிரிச்சுன்ற பெருமாள் அப்படின்னு காட்டுறான். எப்படி இருக்கிறது? உதாரணத்துக்கு சொல்றார். ஏகேன அம்சேன பிரம்மாசோ பவத் அவ்யக்த மூர்த்திமான் மரீச்சி மிஸ்ராஹ பதயஹ பிரஜானாம் சான்ய பாகசஹ காலஸ்திருத்தீயஸ்தஸ்யாம்சஹ சர்வபூதானி சாபரஹ இத்தம் சதுர்தா சம்சிருஷ்டௌ வர்த்ததேசோ ரஜோகுணஹ. ரஜோகுணத்தோட கூடி 4 தன்னை ஆக்கிக்கிறான் எம்பெருமான். சிருஷ்டி பண்ற காலத்துல என்னவா 4 பிரிச்சுக்கிறான் அப்படின்னா, ஒரு அம்சம் பிரம்மாவா இருந்துடுறார். பிரம்மா தானே சிருஷ்டிக்கிறார் எல்லாத்தையும். அப்போ ஒரு அம்சம் தான் பிரம்மாவா இருந்துடுறார். இன்னொரு அம்சத்தாலே மரீச்சி முதலான இந்த பிரஜாபதிகளா இருந்துடுறா. மரீச்சி என்ன, கர்தமன் என்ன, இவர்களுடைய பிள்ளைகள் சந்தானம் தானே இத்தனை தூரம் பார்த்தோம். இத்தனை முன்னாடி இருந்த அத்தியாயங்கள்ல அந்த வம்சங்கள் அவ்வளோ பெருசா பார்த்தோம்.
அப்ப அந்த மரீச்சி முதலான அவர்களா இருந்துடுறா, பிரம்மாவா இருக்கிறா, மரீச்சி முதலானவர்களா இருக்கிறா. மூணாவது காலமாவே இருக்கிறா. அந்த காலமாவே தான் இருக்கிறச்சேதான் மற்ற அந்த அந்த பரிணாமங்கள் எல்லாம் கொண்டரவே முடியும். அது மேல சர்வபூதானி சாபரகா, இது மேல சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பூதங்களாவும் தானே இருக்கிறார். இது முன்னாடி ஒரு க்ஷீராப்தி மதனம் திருப்பார்கடல கடைஞ்ச ஒரு சரித்திரத்தை பார்த்திருந்தா ஞாபகம் படுத்திக்காரு. அந்த இடத்துல பெருமாள் ஏக காலத்துல எத்தனை அவதாரங்கள் எடுத்தா அப்படின்றத நாங்க பார்த்திருந்தோம். ஒரு பக்கத்துல நாம என்ன நினைக்கிறோம், கூர்மமா வந்தார் அப்படின்னு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. கூர்மமா இருந்தார், மேலே அஜித்தனா இருந்தார், கடையவராக இருந்தார், இந்த பக்கம் தேவதைகளுக்குள்ள ஒருத்தரா இருந்தார், இந்த பக்கம் அசுரர்களுக்குள்ள ஒருத்தரா இருந்தார், வாசுகிக்குள்ளேயே இருந்தார், மலைக்குள்ள இருந்தார். எத்தனை ஏக காலத்துல அத்தனை ஆவிர்வாவங்கள் வந்ததோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த சிருஷ்டி பண்றச்ச 4 ஆவிர்வாவங்கள். பிரம்மாவா இருக்கிறார், மரீச்சி முதலான ரிஷிகளா பிரஜாபதிகளா இருக்கிறார், காலமா இருக்கிறார், கடைசியில அந்த படைக்கப்பட்ட வஸ்துக்களாகவே தானா இருக்கிறார் அப்படின்னு காட்டுறார். இத்தம் சதுர்தா சம்சிருஷ்டோ வர்த்ததேசோ ரஜோகுணா ஏகாம்சேன ஆஸ்திதோ விஷ்ணு கரோதி பிரதிபாலனம் மன்வாதி ரூபச்சான்யேன காலரூபோபரேண சர்வபூதேஷு சான்யேன சம்ஸ்திதா குருதே ஸ்திதி. சரி, ஸ்திதி பண்றச்ச 4 அம்சம் யார் அப்படின்னா, முதல்ல மனு முதலான அந்த ராஜாக்கள். மனு அதாவது ஒரு 71 சதுரங்களுக்கும் ஒரு மனு வருவா. அந்த மாதிரி 14 மனுக்கள் ஆள்றா அப்படின்னு பார்த்தோமே. அந்த மனுக்களா இருக்கிறா. முதல்ல ஸ்திதி பண்றச்ச மனுக்களா எம்பெருமான் இருக்கிறா. அது மேல ஏகாம்சேன ஆஸ்திதோ விஷ்ணு கரோதி பிரதிபாலனம். இன்னொன்னு, தான் விஷ்ணுவாகவே தானே தன்னுடைய நிஜ ரூபத்தோடைய ஒரு அம்சத்தால இருக்கிறார். மூணாவதா கால ரூபத்தால இருக்கிறார். நாலாவதா எல்லா பூதங்களையும் இருக்கிறார். அப்போ ஸ்திதி அப்படின்னு வந்தால் விஷ்ணுவா இருக்கிறார், மனுக்கள் முதலான ராஜாக்களா இருக்கிறார், மூணாவதா காலமா இருக்கிறார், நாலாவதா காக்கப்படும் பொருள் ஆக இந்த 4 அம்சங்களால இருக்கிறான் எம்பெருமான். அதே மாதிரி சர்வபூதேஷு சான்யேன சம்ஸ்திதா குருதே ஸ்திதி. சத்வம் குணம் சமாஷ்ரித்ய ஜெகதா புருஷோத்தமா. இந்த ஸ்திதி எல்லாம் பண்றச்சு அவனுக்கு என்ன குணம் இருக்கிறதுனா சத்வகுணம் தான் கொண்டிருக்கிறான் அப்படின்னு காட்டுறான். சர்வபூதேஷு அதாவது ஆசிரித்த தமசோ விருத்திம் அந்த காலே ததா புனः ருத்ரஸ்வரூபோ பகவான் ஏகாம்சேன பவத்யஜः அக்ஞந்தகாதி ரூபேண பாகான்யேன வர்த்ததே காலஸ்வரூபோ பாகோயः சர்வபூதானி சாபரः விநாசம் குர்வதஸ்தஸ்ய சதுர்தைவம் மகாத்மனः. அப்போ சம்ஹாரம் பண்றச்ச 4 என்ன பிரிக்கிறான்னா, முதல்ல ருத்ரனா வந்துடுறார். கால ருத்ரன் அப்படின்னு பேர், காலாக்னி ருத்ரன் பேர். அப்ப அந்த கடைசியில லயம் அடையறச்சு அந்த ருத்ரனுக்கு தான் வேலை. அந்த ருத்ரன் மூலமா தான் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி தான் அவன் அந்த ருத்ரத்தையும் விழுங்கிடுறான், ருத்ரனையும் விழுங்கிடுறான். இது எப்படி சொல்றதுன்னா, வேதம் சொல்றச்சே எஸ் பிரம்மச்சக்ஷத்திரம் உபயபவத ஓதனஹா எஸ் மிருத்யு ரூபசேச்சனம் அப்படின்றது. யாரான தயிர் சாதம் சாப்பிடணும்னா பக்கத்துல ஊறுகாய் சாதி அப்படின்வா. ஏன் ஊறுகாய் சாதினா, ஊறுகாய் அப்படி தொட்டுப்பா தயிர் சாதம் எப்படி சாப்பிடுவான், ஊறுகாய் அப்படி தொட்டுப்பா தயிர் சாதம் எப்படி சாப்பிடுவான். கடைசியில ஊறுகாய் பாக்கி இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுவான், அதையும் வாயில போன்னு கலவி போடுவான். இவ்வளவுதானே நடக்கிறது. இதுக்கு உபசேஷனம். இந்த மாதிரி இந்த ருத்ரனை வச்சு இவர்களெல்லாம் சம்மாரம் பண்ணுவார் பெருமாள். ஊறுகாய் தொட்டு தயிர் சாதம் சாப்பிடுற மாதிரி எல்லாத்தையும் சம்மாரம் பண்ணியாச்சு. கடைசியில ருத்ரன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணணும், அவரும் எடுத்து வாயில போட்டு கிளம்பி போட்டு. இந்த மாதிரி அவர் ருத்ரனை வச்சுதான் இந்த சம்ஹாரம் பார்க்கிறார். அப்ப அந்த ருத்ராம்சமா ஒரு இடத்துல இருக்கார். ரெண்டாவது, இந்த ருத்ரன் நேரவே சம்ஹாரம் பண்ணணும் எப்படி பண்ணுவார், அதுக்குன்னு அக்னி வேணும். அந்தகன், அதாவது அந்தகன்னா ஒரு யம தர்மராஜா மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாரும் முடிக்கிறவனா ஒரு வியக்தி வேணும். இந்த மாதிரி அக்னி, அந்தகன் முதலான இந்த கருவிகள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, இதெல்லாமா பெருமாளா இருக்கார். மூணாவது அதே 2 காலஸ்வரூபம், அழிக்கப்படுற வஸ்துக்கள். முதல்ல சிருஷ்டிக்கப்படுற வஸ்துக்களா இருந்தார், காலமா இருந்தார். காக்கப்படுற வஸ்துக்களா இருந்தார், காலமா இருந்தார். இப்போ அழிக்கப்படுற வஸ்துக்களா இருக்கார், காலமா இருக்கார். அந்தந்த மாதிரி 4 நாளா பிரிச்சுண்டு தான் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறார். விநாசம் குர்வதஸ்தஸ்ய சதுர்தைவ மகாத்மனः விபாக கல்பனா பிரம்மன்னு கத்தியதே சார்வகாலிக் அப்படின்னு அதுக்கு மேல சொல்றான். பிரம்மா தக்ஷாதய காலஸ் ததைவாக்கில ஜந்தவः விபூதையோ ஹரேரேதா ஜெகத சிருஷ்டிஹேதவः. அந்த எம்பெருமானுடைய விபூதிகளுக்குள்ள சிலவான இந்த பிரம்மா, தக்ஷாதி பிரஜாபதிகள், காலம், அதுக்கு மேல எல்லா ஜந்துக்கள், இதெல்லாம் கொண்டுதானே சிருஷ்டியே பண்றார். அப்போ இதெல்லாம் அவருடைய விபூதிகளா இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைகள் இருந்தா விளையாடுறதுக்கு சில சாமான்களை வச்சுட்டு இருக்கோம். இந்த சில வஸ்துக்கள்லாம் கொண்டு நான் இப்படி விளையாடுறேன், அந்த வஸ்துக்களை கொண்டு அப்படி விளையாடுறேன் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் அவனுடைய விபூதி, அவனுடைய சொத்து அப்படி தானே சொல்றது. அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய விபூதிகளா இந்த பிரம்மா, தக்ஷன்
முதலான பிரஜாபதிகள், காலம், ஜந்துக்கள் இதெல்லாம் கொண்டு சிருஷ்டி பண்ணுவார். விஷ்ணுர் மன்வாதய காலஹ சர்வபூதானி சத்விஜ ஸ்திதர் நிமித்த பூதஸ்ய விஷ்ணோரேதா விபூதயா. ஸ்திதி பண்ற விஷ்ணுவுக்கு என்ன விபூதியா இருக்கிறது அப்படின்னா, விஷ்ணு தானே தன்னுடைய ரூபமே அவனுக்கு விபூதியா இருக்கிறது. அது மேல மனு முதலான ராஜாக்கள், காலம், அதுக்கப்புறம் இந்த பொருள்கள், காட்டப்படும் பொருள்கள். அதே மாதிரி ருத்ர காலாந்தகாத்யஷ்ச சமஸ்தாச்சைவ ஜந்தபஹ சதுர்தா பிரளயாயேதா ஜனார்தனா விபூதயா. அந்த எம்பெருமானுக்கு சம்ஹாரம் பண்ற காலத்துல எது விபூதியா இருக்கிறது அப்படின்னா, ருத்ரன், காலம், அந்தகன், அதுக்கப்புறம் எல்லா ஜந்துக்கள், இந்த 4 அவனுக்கு அந்த விபூதியா இருக்கிறது. ஜெகதாதோ ததா மத்தியே சிருஷ்டி ஆப்ரலயாத்விஜா தாத்ரா மரீச்சி மிஸ்ரைச்ச கிரியதே ஜந்துபிஸ்ததா. எந்த ஜகத்தை பண்றச்சே ஜெகதாதோ ததா மத்தியே முதல்லையும் அதை சிருஷ்டி பண்ற ஆரம்பத்திலையும் மத்தியத்திலையும் கடைசியிலையும் சிருஷ்டி ஆப்ரலயாத்விஜா தாத்ரா மரீச்சி மிஸ்ரைச்ச கிரியதே ஜந்துபிஸ்ததா. இந்த மரீச்சி முதலான எத்தனை ரிஷிகள் இருக்காளோ, மரீச்சி, கஷ்யபர், இப்போ வம்சங்கள் எல்லாம் பார்த்தோமே, இந்த மாதிரி நடுவுல இருக்கிறவ அவளெல்லாம் கொண்டு இந்த சிருஷ்டியை தான் பார்த்துக்கிறார். பிரம்மா சிருஜத் ஆதிகாலே மரீச்சி பிரமுகாஸ்ததா உத்பாதயந்தி அபத்தியானி ஜந்தவச்ச பிரதிக்ஷணம். முதல்ல சிருஷ்டி பண்றதுக்கு ஆரம்பிச்சது, அதாவது பெருமாள் தான் சிருஷ்டிக்கிறார். ஆனா பிரம்மா ரூபத்துல இருந்து தான் இந்த சிருஷ்டியை தொடக்கி விட்டுறார். இந்த தேவம், மனுஷ, திரியக், ஸ்தாவரம் அப்படின்னு இந்த யோனிகள்ல சிருஷ்டியை தொடக்கி விட்டதுக்கு அப்புறம் அது மரீச்சி முதலான இந்த ரிஷிகள், இந்த பிரஜாபதிகள் எல்லாம் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் பிரதிக்ஷணம் அடுத்த சந்ததிகளை உற்பத்தி பண்ணிட்டே இருப்பான். அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்போவும் பிரதிக்ஷணம் சந்ததி உற்பத்தி ஆறுதல். அந்த மாதிரி உத்பாதயந்தி அபத்தியானி ஜந்தவச்ச பிரதிக்ஷணம். காலேன வினா பிரம்மா சிருஷ்டி நிஷ்பாதகோ த்விஜ ந பிரஜாபதிக சர்வே ந செய்வாகிய ஜந்தவா. இதெல்லாம் பண்ணணும்னா காலம்ன்றது ஒண்ணு. அதாவது பூதம், வர்த்தமானம், பவிஷ்யத்துன்னு 3 முக்காலங்கள் வேணும். கடந்த காலம், நிகழ்காலம், அது மேல வருங்காலம், அப்படி 3 காலங்கள் இருந்தால்தான் இந்த கிரமங்கள் எல்லாம் நடக்கும். இது மட்டும் காலம்ன்றது மட்டும் இல்லை அப்படின்ட்டா எந்த காரியமும் நடக்காது. அந்த விஷயத்த சொல்றார். ஆனபடியால் காலமும் சேர்ந்திருக்கிறது. ஏவமேவ விவாகோயம் ஸ்திதாவப்யுபதிஷ்யதே சதுர்தாத்தஸ்ய தேவஸ்ய மைத்ரேய பிரளயே ததா. இதே மாதிரி தான் பிரளயத்தில் சொல்லப்படுறது. கிஞ்சித் சிருஜதேயேன சத்வஜாத்தேன வைத்விஜா தஸ்ய சிருஜ்யஸ்ய சம்பூதௌ தத்சர்வம் வை ஹரேஸ்தனு. இந்த மொத்த சிருஷ்டி கிரமத்துல என்னெல்லாம் படைக்கப்படுறதோ, என்னெல்லாம் காக்கப்படுறதோ அத்தனையும் ஒன்னு மிச்சம் விடாம அத்தனையும் அந்த எம்பெருமானுடைய சரீரமா இருக்கிறது. ஹந்தி யாவச்ச யத்கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கம் ஜனார்தன சதத் ரௌத்ரம் மைத்ரேயாந்தகரம் வபு அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய அதாவது அதே மாதிரி அழிக்கப்படுறது எந்த வஸ்துக்கள் எல்லாம் அழிக்கப்படுறதோ, ஸ்தாவரமோ ஜங்கமமோ எல்லாமே அவனுடைய ரௌத்ரமான வபுசு, ரௌத்ரமான சரீரமா இருக்கிறது அப்படின்னு காட்டுறான். ஏவமேஷ ஜெகத் சிரஷ்டா ஜெகத் பாத்தா ததா ஜெகத் ஜெகத் பக்ஷயிதா தேவஹா சமஸ்தஸ்ய ஜனார்தனஹா. இந்த மாதிரி தான் எம்பெருமான் எல்லாத்தையும் படைக்கிறான், காக்கிறான், கடைசியில விழுங்கி தன் வயிற்றுக்குள்ள வச்சுடுறான் அப்படின்னு காட்டுறான். சிருஷ்டி ஸ்தித்தி அந்த காலேஷு திரிதைவம் சம்பிரவர்த்ததே குணப்பிரவருத்தியா பரமம் பதம் தஸ்யா குணம் மகத். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 3 காலங்கள் இருக்கு. சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம்னு 3 காலங்கள் இருக்கிறது. இந்த 3 காலங்கள்ல எம்பெருமான் அதை படைக்கிறச்சேவோ, காக்கிறச்சேவோ, அழிக்கிறச்சேவோ இந்த 3 குணங்களோட பண்றான்னு பார்த்தோமா. ரஜச கொண்டு சிருஷ்டிக்கிறான், சத்தத்தை கொண்டு காக்குறான், தமசை கொண்டு அழிக்கிறான் அப்படின்னு பார்த்தோமா. ஆனா இதெல்லாம் கொண்டு காரியம் பண்றானே ஒழியா அவனுக்கு இது கருவியா இருக்கிறத ஒழியா இது 3 குணங்களுக்கு தாண்டினும் அப்பால் பட்டவன் எம்பெருமான். இந்த 3 குணங்களுக்கு அடங்காதவன் அப்படின்னு காட்டுறான். சிருஷ்டி அதாவது தச்ச ஞானமயம் வாபி தச்ச ஞானமயம் வியாபி சசம்வேத்யம் அனுபமம் சதுஷ்பிரகாரம் ததபி ஸ்வரூபம் பரமாத்மனா. அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம், திவ்ய ஆத்மஸ்வரூபம் இருக்கிறது. இந்த குணங்கள் எல்லாம் தாண்டின அந்த ஸ்வரூபம் இருக்கிறது. அந்த ஸ்வரூபமும் 4 பிரகாரமா இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. அது எப்படி இருக்கிறது? ஞானமயமா இருக்கிறது, சர்வ வியாபியா இருக்கிறது, ஸ்வசம்வேத்யம் அப்படின்னா அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறது. அது அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு பிரமாணம் வேணும். அந்த ஸ்வரூபம் அங்க இருக்கிறது தன்னடைய காட்டுறது, ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறது. அதே மாதிரி ஸ்வசம்வேத்யம் அனுபமம், அது ஒரு உபமை, ஒரு ஒப்பு காட்டவே முடியாது, ஒப்பில்லாத ஒரு ஸ்வரூபமா இருக்கிறது. இப்படின்னு சொன்ன உடனே மைத்ரேயர் கேட்டார், ஒரு கேள்வி கேட்கிறார். சதுஷ்பிரகாரதாந்தஸ்ய பிரம்மபூதஸ்ய ஹேமுனே மமாச்சக்ஷ யதாநியாயம் எதுக்தம் பரமம் பதம். அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் 4 படிப்பட்டிருக்குன்னு சொன்னீரே, அது எப்படி 4 படிப்பட்டிருக்கும்? அதை கொஞ்சம் விளக்கணுமேன்னா அதை மேல சொல்றாரு. இப்போதான் நல்லா தலை சுத்தும்.
ஏன்னா யோக விசாரங்கள் எல்லாம் நிறைய சொல்லுவார். அதை சொல்றார் பராசர உவாச்சா மைத்ரேய காரணம் புரோக்தம் சாதனம் சர்வ வஸ்துஷு சாத்தியம் ச வஸ்துபிமதம் யத் சாதயித்தும் ஆத்மனஹ. இந்த லோகத்துல 2 விஷயங்கள் உண்டு, காரணம் காரியம். அதாவது ஒரு விஷயத்தை உண்டாக்குறதுக்கு உண்டான காரணம் ஒன்று இருக்கிறது, அந்த உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அந்த காரணத்துக்கு தான் சாதனம் அப்படின்னு பேர் சொல்லுவா, அந்த காரியத்துக்கு தான் சாத்தியம் அப்படின்னு பேர் சொல்லுவா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கொயவன் மண்பானை பண்றான்னா அதுக்கு காரணம் அப்படின்னா மண் இப்படி வச்சுக்கிறான், சாத்தியம் அப்படின்னா பானை அப்படின்னு வச்சுக்கிறான். பானையே பண்ணணும், அதுதான் வேணும், அது சாத்தியம். அதே மாதிரி அந்த எதை கொண்டு அவன் பண்றான்னா காரணபூதமான மண், அதையே ஒரு சாதனமா வச்சுக்கிறான். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சொல்றா யோகினோ முக்தி காமஸ்ய பிராணாயாமாதி சாதனம் சாத்தியம் ச பரமம் பிரம்ம புனர் ஆவர்த்ததே யதஹ புனர் நாவர்த்ததே யதஹ அப்படின்றா. அதாவது யோகிகளுக்கெல்லாம் எது சாதனமா இருக்கிறது எது சாத்தியமா இருக்கிறது அப்படின்னா அவர்கள் சாதனம் அப்படின்னு சொல்றது பிராணாயாமாதி இந்த அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகம் பண்ண யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 அங்கங்களோட கூடிய யோகம். இந்த யோக பயிற்சி பண்ணினால், யோகம்னா ஒரு ஆசனம் மட்டும் இல்லை, இது 8 அங்கங்கள் இருக்கிறது. அந்த யோகங்கள் எல்லாம் பண்றதுக்கு தான் சாதனம்னு பேர். இந்த சாதனத்தால சாதிக்கப்படுற வஸ்து எது? இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணா என்னத்தை சாதிக்க போறோம்னா பெருமாளை சேர போறோம் இல்லையா? அப்போ பெருமாள் தான் சாத்தியம். அதுதான் சொல்ற சாத்தியம் ச பரமம் பிரம்ம புனர் நாவர்த்ததே யதஹ. அந்த எம்பெருமான் அடைஞ்சா திரும்பி வரவே போறதில்லை, இந்த சம்சாரத்துக்குள்ள திரும்பி விழ போறதில்லை. அப்ப அந்த எம்பெருமான் தான் சாத்தியம், அடையப்படும் வஸ்து. எப்படி அடையிறதுன்னா அஷ்டாங்க யோகம் தான் சாதனம் அப்படின்னு காட்டினார். சாதனாலம்பனம் ஞானம் முக்தைய யோகினாம் ஹியது சபேதா பிரதமஸ்தஸ்ய பிரம்மபூதஸ்ய வைமுனே. இந்த சாத்தியம் சாதனம்ன்றத வச்சுக்கோங்க. பிராணாயாமாதிகளெல்லாம் சாதனங்கள். அதை கொண்டு அந்த அஷ்டாங்க யோகத்தை கொண்டு எம்பெருமான் அடையப்படுறான், அவனை நம்ம அடையிறோம். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அது 2த்தை வச்சுண்டு 4 விஷயங்கள் 4 விதமான ஞானங்களை சொல்ல போறார். சாதனாலம்பனம் ஞானம் முக்தைய யோகினாம் ஹியது சபேதா பிரதமஸ்தஸ்ய பிரம்மபூதஸ்ய வைமுனே. அந்த பரபிரம்மத்துக்கு 4 பிரகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னோமா. அந்த இப்போ ஆத்மானாலே ஞானமயம். அப்போ எம்பெருமானான ஆத்மஸ்வரூபமே ஞானமயமா இருக்கிறது. என்ன ஞானமா இருக்கிறதுனா அதை சொல்ற 4 விதமா இருக்கிறது. என்னன்னா அந்த எம்பெருமானை அடையறதுக்கு எது சாதனம்ன்ற ஞானம் வேணும். முதல்ல அந்த பிராணாயாமாதி அந்த அஷ்டாங்க யோகம் தான் சாதனமா இருக்கிறதுன்ற ஞானம். அது முதல் ரூபமா இருக்கிறது. 2வது யுஞ்சத கிளேசமுக்தி அர்த்தம் சாத்தியம் யத் பிரம்மயோகினஹ தத் ஆலம்பனம் விஜானம் த்விதீயோம்சோ மகாமணி. 2வது எந்த விஷயம் இருக்கிறதுனா ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தானே சுத்த ஸ்வரூபத்துல இந்த உடம்பு இல்லாம கேவலம் அந்த ஜீவாத்மாவை பார்க்கறச்சே அதுவும் ஞானமயமா இருக்கிறது. அந்த ஜீவாத்மா தான் யோசனை பண்றது, நான் இந்த அஷ்டாங்க யோக மூலமாக எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்றதுல அந்த யோசனை பண்றதெல்லாம் ஜீவாத்மா தான் பண்ணும். அப்போ அந்த ஜீவாத்மாவே பரபிரம்மத்துடைய 2வது ரூபம் அப்படின்னு காட்டினார். ஒரு சாதனமா இருக்கிறது, அந்த பிராணாயாமாதி சாதனங்களா இருக்கிறது. 2வது அதெல்லாம் பண்ணக்கூடிய ஜீவாத்மாவா இருக்கிறான். இப்ப இந்த ஜீவாத்மா ஒரு பக்கத்துல இருக்கான், சாதனம் ஒரு பக்கத்துல இருக்கிறது. அது அங்க இருக்கிற சுவாமி யோகம் அங்க இருக்கிறது, நான் இங்க இருக்கேன். என்ன பிரயோஜனம்? அந்த யோகம் நான் அபியாசம் பண்ணணும் இல்லையா? அந்த யோகத்தை நான் அபியாசம் பண்ணால் வழியே எனக்கு பெருமாள் கிட்ட மாட்டார். அப்ப அந்த அபியாசம் பண்ணணும்னா எனக்குள்ளேயே அந்த யோகம் வந்துடணும். அந்த யோகத்தை நான் அபியாசம் பண்ணணும்னா எனக்குள்ளே அந்த யோகம் வரணும். நானும் யோகமும் வேற இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையே இந்த யோகத்துல கழிக்கணும். நான் சொல்றது புரியுறதா? அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையிலே யோகத்துல கழிக்கணும் அப்படின்னா நான் வேற யோகம் வேற இல்லை, 2ம் என் பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த அத்வைத்தம் பிரியாம இருக்கிற தன்மை இருக்கிறது இல்லையோ, அந்த பிரியாம இருக்கிற அந்த தன்மை பத்தின ஞானம் தான் 3வது ஞானம்ன்ற. நான் வேற அந்த யோகம் வேற இல்லை, நான் தான் அந்த யோகத்தை பண்ணணும். என்னை விட்டு பிரியாத ஒரு விஷயமா இருக்கிறது அந்த யோகம், என் கூடவே இருக்கிறது அப்படின்ற சாதனம் வேற எங்கேயும் இல்லை, என்கிட்டதான் இருக்கிறதுன்ற அந்த ஞானம். இதுதான் 3வது ஞானம் அப்படின்னு காட்டினார். இந்த ஞானத்ரயஸ்ய வைத்தஸ்ய விசேஷோ யோ மகாமுனே தன் நிராகரணத்வாரா தர்சிதாத்மஸ்வரூபவத் நிர்வியாபாரம் அநாख्येयம் வியாப்தி மாத்திரம் அனூபமம் ஆத்மசம்போத விஷயம் சத்தாமாத்திரம் அலட்சணம் பிரசாந்தம் அபயம் சுத்தம் துர்விபாவ்யம் அசம்சயம் விஷ்ணோர் ஞானமயஸ்யோக்தம் தஜ்ஞானம் பிரம்மசங்கீதம். இப்போதான் 4வதா பரபிரம்மம் யார் அப்படின்னு காட்டுறார். என்னன்னா இந்த சாதனங்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு பக்கத்துல, பிராணாயாமாதி அஷ்டாங்க யோகம் இருக்குது. அதுக்கு மேல அதை பண்ணக்கூடிய அந்த யோகத்தை அபியாசம் பண்ணக்கூடிய ஜீவாத்மா ஒருத்தன் இருக்கிறான்.
மூன்றாவதா அந்த ஜீவாத்மாவும் யோகமும் வேற வேற இல்லை, எங்கிட்டதான் இருக்குன்ற ஞானம், அது மூணாவது. இப்போ இந்த மூணுத்துக்கும் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது, ஏதோ ஒரு அடையாளத்தோட இந்த ஞானம் தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாவற்றையும் மீறி இந்த ஜீவாத்மா இந்த யோகத்தை அபியாசம் பண்ணினால் யாரை அடையாறு போறான், எதை பார்த்துட போறான், எதை சாட்சாத்காரம் பண்ண போறான் அப்படின்னா அவன் தான் பரபிரம்மம். அவன் எப்படி இருக்கிறான்னா அந்த நாலாவதா இருக்கிற வஸ்துக்கு தான் பரபிரம்மம் அப்படின்னு பேரு. அவன் எப்படி இருக்கிறான்னா நிர்வியாபாரம் அனாக்கியம், நிர்வியாபாரம், ஒரு சேஷ்டை கிடையாது, அப்படி இருக்கிறான். இப்போ அந்த பெருமாள் அங்க பாக்குறோம், ஏதான வியாபாரம் பண்றான்னா ஒரு கை எப்படி வச்சிருக்கார், ஒரு கை எப்படி வச்சிருக்கார், சங்க சக்கரத்தை பிடிச்சிருக்கார், சிரிக்கிறார் சிரிச்சுட்டே இருக்கார். அவன் யார் நின்னாலும் சிரிச்சுட்டே இருப்பார், வேற ஒன்னும் பண்றது இல்லையா, ஒரு விஷயமும் பண்ண அவசியம் இல்லை அவருக்கு. அதுதான் விஷயம். நிர்வியாபாரம், ஒரு காரியம் பண்றவர் கிடையாது. நிர்வியாபாரம் அனாக்கியம், அவர் ஒரு பேரிட்டு காட்டிவிட முடியாது. இல்லையே அழகி சிங்க பெருமாள்ன்றோம், முகுந்த நாயகன்றோம்னா நாம் என்ன பேரிடுறோமோ அந்த பேர் அவன் கொள்றான வழியா, அவனுக்குன்னு ஒரு தனியா பேர் உண்டானா கிடையாது. எந்த பேரும் அவனுக்கு கிடையாது. ஆனா எல்லா பேரும் அவனுக்கு தான் சேரும், எல்லா சப்தங்களும் அவனை தான் குறிக்கும். அனாக்கியம் வியாப்தி மாத்திரம், அவருடைய ஸ்வரூபம் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையும் வியாபிக்கிறான், அதுதான் அவருடைய ஸ்வரூபம். நாராயணன் அப்படின்னா எல்லாத்தையும் வியாபிக்கிறவன் அப்படின்னு சொல்றது. இந்த வியாப்தி மாத்திரமா இருக்கிறான். அனூபமம், அவனை போல இன்னொருத்தனை காட்ட முடியுமா சுவாமின்னா தன்னொப்பார் இல்லப்பன் அப்படின்ட்டார் ஆழ்வார். அவனுக்கு நிகர ஒருத்தனை காட்டவே முடியாது, தனக்கு சமானமும் கிடையாது, தனக்கு மேம்பட்டவர்கள் கிடையாது. அப்படி தான் நிசபாபியதிகன் அப்படின்னு காட்டுறான். அந்த விஷயம் அவனை சொல்றது. அதாவது வியாப்தி மாத்திரம் அனூபமம், ஆத்மசம்போத விஷயம். பின்ன அந்த எம்பெருமான இப்படி எல்லாம் இருக்கிறான். அவன் இவன் நிர்வியாபாரனா இருக்கிறான், நிச்சேஷ்டனா இருக்கிறான். அதே மாதிரி அனாக்கியம், ஒரு பேரு சொல்ல முடியாது, அவனுக்கு ஒரு உருவம் சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் இருந்தா அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஆத்மசம்போத விஷயம். ஆத்மாவுக்கு தெரியும், ஜீவாத்மாவுக்கு அந்த எம்பெருமான தெரியுமே ஒழிய வேற எந்த விஷயத்துல அவனை பார்த்துடும், பிரத்யட்சமா பார்த்துடலாமா? இந்த ஊனக்கண்ணு மாம்சக்கண்ணை கொண்டு அவனை பார்க்கலாமானா முடியாது, காது கொண்டு அவனை கேட்கலாமானா முடியாது, எப்படி முடியாது. பின்ன எப்படி அவனை சாட்சாத்காரம் பண்றதுன்னா மனசுல அவனே காட்டிவிட்டா சாட்சாத்காரம் பண்ணிடலாம். ஆத்மாவால மட்டும்தான் அறிய முடியும். ஆத்ம சம்போத விஷயம். சத்தா மாத்திரம் அலட்சணம், சத்தா மாத்திரம் அவன் இருக்கான்னு சொல்லலாம், அது மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவன் விகாரம் அடையறான்னு சொல்லலாமா? முடியாது. அவன் அழியறான்னு சொல்லலாமா? முடியாது. மாறுறான்னு சொல்ல முடியாது, அழியறான்னு சொல்ல முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது. சத்தா மாத்திரம் இருக்கான், எப்பொழுதுமே ஒரே வழிபட்டு இருக்கான். அதான் சொல்றான் சத்தா மாத்திரம் அலட்சணம். இப்பேற்பட்ட ஒரு லட்சணத்தோட கூடினவன் அப்படின்னு காட்டிட முடியாது. அதாவது இத்தனை உயரமா இருக்கிறான், கருப்பா இருக்கிறான், வெளுப்பா இருக்கிறான், இப்படி இருக்கிறான், ஆணா இருக்கிறான், பெண்ணா இருக்கிறான், எப்படியும் காட்ட முடியாது. இல்லையா சுவாமி, இந்த மாதிரி ஆணா இருக்கிறான், புருஷோத்தமனா இருக்கான் சொல்றோம், அதெல்லாம் அவனுடைய திருமேனி, அதை மறந்து விடக்கூடாது. அவனுடைய திருமேனி தான் நம்ம சொல்றோம் வழியா, அவனுடைய ஆத்மஸ்வரூபம் பார்க்கறச்ச எப்படியும் சொல்ல முடியாது. ஆனா பெண்ணா, அலியா, ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா வலியுமல்லன் அப்படின்றார் ஆழ்வார். எப்படியும் சொல்ல முடியாது. அவன் உயரமா இருக்கான்னு சொல்லலாமா, குள்ளமா இருக்கான்னு சொல்லலாமா, தீர்க்கமா இருக்கான்னு சொல்லலாமா, ரசமா இருக்கான்னு சொல்லலாமா, எப்படிதான் சொல்றது அவனை? எப்படியும் சொல்ல முடியாது. லட்சணங்களே கிடையாதவனுக்குன்ற அப்பேற்பட்ட அவன் அலட்சணம். பிரசாந்தம் அபயம் சுத்தம், பிரசாந்தமா இருக்கிறான், எந்த க்ஷோபையும் கிடையாதவன் பக்கத்துல. அதே போல அபயம், எந்த பயமும் இல்லாம இருக்கான். சுத்தமா இருக்கிறான், எந்த தோஷங்களும் சேராதவனா இருக்கிறான். துர்விபாவியம், இப்படியும் அவனை தெரிஞ்சுக்கவே முடியாது. நான் இப்போ சொல்லிட்டே இருக்கேன், அப்போதுனா இந்த விஷயங்களெல்லாம் சொல்றேனே, சரி ஏதோ சொல்றாரு இப்படியா யோசனை பண்றதுக்குள்ள ஏதாவது கிடைக்கிறதா மனசுக்கு? எட்டாது. ஏதோ சொல்றான், சரி சொல்றான் கேட்கலாம் ஒழியா இப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்துட முடியாது. அதுக்குதான் துர்விபாவியம் அப்படின்ற. துர்விபாவியம் அசம்சயம், அவன் யாரும் சுலபத்துல அவனை போய் கிட்டுட முடியாது, அந்த மாதிரியா இருக்கிறவன் அசம்சயம். அதாவது அவன் இன்னொருத்தனை அண்டியும் இல்லை, அவன் தானே தன்னுடைய பிரபாவத்திலேயே தானே நிற்கிறான். விஷ்ணோர் ஞானமயோக்தம் தஜ்ஞானம் பிரம்மசங்கீதம். அந்த விஷ்ணு அப்படின்னு பேர் கொண்ட எல்லாம் வியாபனாத்து விஷ்ணு, அவன் வியாபிக்கிறான், ஆனபடியால அவன் விஷ்ணு பேர். அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு பேர் கொண்ட அந்த எம்பெருமான் இருக்கிறானே, ஞானம் ரூபமா இருக்கிறானே ஒருத்தன், அவன் தான் பிரம்ம பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. தஜ்ஞானம் பிரம்மசங்கீதம். தத்திர ஞான நிரோதேன யோகினோ யாந்தியே லயம் சம்சார கர்ஷனோப்தே யாந்தி நிர்பீஜாம் துஜா. அந்த எம்பெருமான அந்த திவ்ய ஆத்மஸ்வரூபம் இருக்கிறது, அந்த ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சுதான் இந்த யோகிகள் எல்லாம் எல்லாத்தையும் மறந்து போயிடுறா. நிர்பீஜதாம் யாந்தி அப்படின்னு. பீஜம் அப்படின்னா தியானத்துல ஒரு பீஜம்னா என்ன? இப்போ பெருமாளை தியானம் பண்ணுன்னா எப்படி பண்ணலாம்? நமக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணலாம். ஒருத்தர் திருவேங்கடமுடியானுக்கு இஷ்டப்படுவான், ஒருத்தன் பெரிய பெருமாளை இஷ்டப்படுவான், கண்ணனா ராமனா எப்படியோ இஷ்டப்பட்டு
அந்தந்த உருவத்தை கொண்டு தானே நம்ம தியானம் பண்றோம், இல்ல பேரை கொண்டு தியானம் பண்றோம், இல்ல குணத்தை கொண்டு தியானம் பண்றோம். இது எல்லாமே ஒரு ஆலம்பனம், ஒரு சப்போர்ட். இதுக்குதான் பீஜம்னு பேரு. இது எதுவுமே இல்லாம தியானம் பண்ணணும் என்னதை பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஆனா யோகிகள் எல்லாம் இந்த அதாவது பீஜத்தோட ஆரம்பிச்சு கடைசியில நிர்பீஜ சமாதி அப்படின்னு ஒருத்தன் அடையும் சொல்றான். நிர்பீஜ சமாதி என்ன? அவளுக்கு பேர் கிடையாது, உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவும் இல்லாம அந்த எம்பெருமானை மட்டும் சாட்சாத்காரம் பண்ணி இருக்கிறான்னா அந்த நிர்பீஜ சமாதின்றது எந்த ஞானத்தை தொட்டால் கிடைக்குமா அவன் தான் பரபிரம்மமும் காட்டும். அவனை தொட்டால் தான் இந்த நிர்பீஜ சமாதி கிடைக்கும் இல்லையா? அவனை தொடர்றவருக்கு இந்த பீஜங்கள் எல்லாம் வேணும். இந்த உருவத்தோட தான் தியானம் பண்றேன், இந்த பேரோட தியானம் பண்றேன், எல்லாம் கட்டாம வேணும் அப்படின்னு காட்டுறான். அது மேல ஏவம் பிரகாரமலம் நித்தியம் வியாபகம் அக்ஷயம் சமஸ்த ஹேய ரஹிதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம். சமஸ்த ஹேய ரஹிதம், எந்த தோஷமும் அவன் பக்கத்துல கிடையாது. அவனுக்கு விஷ்ணு அப்படின்ற ஒரு பேர் உண்டு. அந்த விஷ்ணுன்ற திவ்ய ஆத்மஸ்வரூபம் இருக்கிறது, அதுக்குதான் பரமம் பதம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். பரமபதம் அப்படின்னா 3 அர்த்தங்கள் சொல்றது. ஒண்ணு வைகுண்டத்துக்கு பேர் பரமபதம், ரெண்டாவது எம்பெருமானுடைய திருமேனி, அதுல இருக்கிற பரமமான பதம், பதம்னா பாதம், திருவடிகள், அவருடைய திருவடிகளுக்கு பரமபதம்னு பேர். மூன்றாவது எம்பெருமானான திவ்ய ஆத்மஸ்வரூபத்துக்கே பரமபதம்னு பேர். அந்த கடைசியில நம்ம போய் அடையக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு, அது மேல ஒரு வஸ்து இல்லவே இல்லை. நம்ம அடையறதுக்கு அது மேல ஒரு வஸ்துன்றது காட்டவே முடியாது. ஆனுபடையில் பரமம் பதம் அந்த எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு காட்டார். அதான் இந்த விஷ்ணு ஆக்கியம் பரமம் பதம். இந்த மாதிரி இருக்கிற பிரகாரமான, இந்த பிரகாரத்தோட இருக்கிற அமலமான, நித்தியமான, வியாபகமான, அக்ஷயமான, எல்லா ஹேயங்களை விட்டு அதை எல்லா ஹேயங்களும் தள்ளி இருக்கிற இந்த விஷ்ணு அப்படின்ற அந்த திவ்ய ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதே, இதுதான் பரமம் பதம் அப்படின்னு காட்டுற. இது மேலுண்டான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் என்னன்றதை நாளை தினம் அனுபவிக்க பிரார்த்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருத்வ வியாமோகதஸ்தரதராணி ஜனநாயகமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த திகைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ஸனः குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததந்திரிகுலம் நமாமூர்த்தா பூதம் சிரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹன் भक्तांग्रेणु बरगाल हिंदुष्टान श्रीमत्परांकुशं प्रणतोस्म नित्यं शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्सद्वरदवक्त्राद्याः पारशद्याः परश्शनं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्दमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुभदादन्तपोरतिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः சந்தர்சயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் 6 அம்சங்கள் உண்டு. அந்த 6 அம்சங்கள்ல முதல் அம்சத்துல 21 அத்தியாயம் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இனி அந்த முதல் அம்சத்தினுடைய கடைசி அத்தியாயம் 22வது அத்தியாயம். இதோட முதல் அம்சம் முடிய போகுது. அந்த 22வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவனுடைய விபூதி எப்படி இருக்கிறது. விபூதினா அவனுடைய சொத்து, அவன் எத்தனை பெரிய பணக்காரனா இருக்கிறான் அப்படின்னு காட்டுறது. நமக்கு தெரிஞ்ச பாஷை சொல்லணும்னா அவன் எத்தனை பெரிய பணக்காரன், அவனுடைய சொத்தெல்லாம் பட்டியலிடுறான். நம்ம ஊர்ல யாரான பெரிய ராஜாவா ஆகணும் அப்படின்னா உன்னுடைய சொத்து பட்டியல் கொடு அப்படின்னு கேட்கறா பாருங்க. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு நீ ராஜாதி ராஜா அப்படின்னு இருந்தா உன்னுடைய சொத்து என்ன அப்படின்னா அவன் இடுற பட்டியல். அப்போ அவனுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்றத காட்டுறது. அதே போல அந்த எம்பெருமான் அஸ்திரபூஷணாத்தியாயம் அப்படின்னு பேரு. அந்த எம்பெருமான் அஸ்திரங்களாலையும் பூஷணங்களாலையும் எல்லாத்தையும் தரிச்சிருக்கான், அந்த ரூபத்துல எல்லாத்தையும் தரிச்சிருக்கான். எப்படி இந்த ஜகத்தெல்லாம் தான் தரிச்சு நிற்கிறான் அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான அத்தியாயம். கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இல்லை ரொம்ப எல்லாம் இந்த மாதிரி புரியல அந்த மாதிரி புரியலன்னா யோசனை பண்ண வேண்டாம். சப்தங்கள் கேட்கறதே நமக்கு பாக்கியத்தை கொடுக்கறது, இந்த புண்ணியத்தை கொடுக்கறதுன்றபடியாலே இல்லை அன்வயம் கொள்ளலாம். ஸ்ரீ பராசர உவாச்ச. பராசர மகர்ஷி சொல்றார், யதாபிஷிக்தஸ்ஸ பிருதுஹு பூர்வம் ராஜ்யே மகர்ஷிபிஹி ததா கிரமேண ராஜ்யானி